අපි ඉතා පෝෂණීය ආහාර වේලක් දුන්නොත් එයාගේ මොළේ සංවර්ධනය වීම, මොළේ වර්ධනය වීම ඉතාම හොඳින් සිදුවෙන අතර එයාගේ වර්ධනය இந்த வருடத்தினுடைய எங்களுடைய தொழிற்பொருள் மரக்கறிகளும் காய்கறிகள் பழங்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் ஒரு பிள்ளைக்கு இந்த நிறை குறைவு ஏற்படுகின்றது. அதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் சரி இங்கு வருகை தந்திருக்கும் கொட்டக்கலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயமும் மற்றும் எங்களோட எல்லா விதமான இந்த ப்ரோக்ராமுக்கும் கைகோர்த்து இருக்கும் டெவான் பத்தன வேர்ல்ட் விஷன் நிறுவனத்திலும் இணைந்து நாங்கள் இன்று இந்த போஷணை கண்காட்சியை உங்களுக்காக நாங்கள் இன்று இந்த இடத்தில் நாங்கள் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம். உண்மையாக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒரு மாதம் போஷணை மாதமாக நாங்கள் கொண்டாடுகின்றோம் இலங்கை முழுவதும். அதை பொருட்டு இந்த ஜூன் மாதம் இலங்கையில் போஷணை மாதமாக இலங்கையில் உள்ள எல்லா எம்ஓஎச் ஆஃபீஸ்லையும் இதை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு கட்டமாக இன்று நாங்கள் இந்த போஷணை கண்காட்சியை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் தயார்படுத்தியுள்ளோம். முக்கியமாக உங்களுக்கு தெரியணும், எங்களுடைய கொட்டக்கலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தை எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக ஒரு குழந்தை பிறக்கும் போது 2.5 கிலோகிராம் இருக்கும். ஆனால் எங்களோட ஏரியாவை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக 30% குழந்தைகள், அதாவது 3 குழந்தைகள் பிறக்கும் போதே போஷாக்கு குறைவான குழந்தைகளாகத்தான் பிறக்கின்றார்கள். அதுக்கு மிக முக்கியமான காரணம், நீங்கள் உங்களுடைய கர்ப்ப காலத்தில் நீங்கள் கர்ப்பம் தரிக்கும் போது உங்களுடைய உடல் திரிவு 18.5 கூடுதலாக இருக்க வேண்டும். அப்படி குறைவாக இருந்தால் உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் நிறை குறைவாக இருக்கும். அடுத்ததாக கர்ப்ப காலத்தில் நீங்கள் உட்கொள்கின்ற உணவு, முக்கியமாக நீங்கள் மிகவும் சத்தான ஆரோக்கியமான உணவை உட்கொண்டால்தான் உங்களுடைய குழந்தை கர்ப்ப காலத்தில் வளர்ச்சியை காட்டும். அதே போல நாங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவு, அதாவது எங்களுடைய எம்ஓஎச் எடுத்துக்கொண்டால் 100க்கு 20%, அதாவது 5 கர்ப்பிணி தாய்மார்களை எடுத்துக்கொண்டால் ஒரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இந்த இரத்த சோகை, அதாவது ஹீமோகுளோபின் அளவு குறைவாக காணப்படுகிறது. ஆகிய கர்ப்பிணி தாய்மார்கள் மிக முக்கியமாக உங்களுடைய உணவு மற்றும் நாங்கள் தருகின்ற மாத்திரைகள், விட்டமின் மாத்திரைகள் சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக இருக்கும். அடுத்தது, குழந்தை பிறந்த பிறகு நாங்கள் முக்கியமாக சொல்றது முதல் 6 மாதம் கட்டாயம் உங்களுடைய தாய்ப்பால் மட்டும்தான் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். සිංහලයන් අතරින් පතර ඇති විශේෂයෙන්ම මේ මම ස්තුතිවන්ත වෙනවා මේ වගේ වැඩසටහනක් ලෑස්ති කර ගැනීම ගැන අපේ ආයතන ප්‍රධානී ඩොක්ටර් සුදර්ශන්, ඒ වගේම මේකට අනුග්‍රහය දක්වපු වර්ල්ඩ් විෂන් ආයතනය, ඒ වගේම අපේ MOH ටීම් එක. වර්ල්ඩ් විෂන් උறுப்பினர்கள் அனைவரையும்